ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கபிரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்கள் நேற்றைக்கு பரந்தூர் விமான நிலையம் வந்து அங்கே கட்டப்போவதில்லை அப்படின்ற மாதிரி உறுதியளித்திருக்காரு. ஸோ இது தொடர்ந்து வந்து திமுக தரப்பும் டிவிகே தரப்பும் வந்து மாறி மாறி விமர்சனங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. பரந்தூர் விமான நிலையம் ஏன் வேணும் ஏன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து இன்னைக்கு சட்டப்பேரவையில் ஒரு விவாதமாகவும் வந்திருக்கு. இதை வந்து ஆக்கப்பூர்வமாக ஏன் வேணும் ஏன் வேண்டாம் அப்படின்னு பேசுவாங்கன்னு பார்த்தோம்னா இங்கேயும் வந்து பர்சனல் அட்டாக் தான் போய்கிட்டு இருக்கு. அதாவது இதற்கு பதில் சொல்லக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து ஜி ஸ்கொயரு அந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து கருப்பு பணத்தை வந்து அங்கே முதலீடு பண்ணியிருக்காங்களா, அதற்காக வேணும்னு சொல்லி டிஎம்கே தரப்பு வந்து கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதற்கு பதில் சொல்லக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, புது இடத்த வந்து நீங்கள் ஏன் தேர்வு பண்ணுறீங்க, லாட்ரி மருவங்கிறதுக்காக வந்து நீங்கள் தேர்வு பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி பர்சனலாக பேசிக்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இப்போ நம்ம திரும்ப நிர்மல்குமார் அவர்களுக்கும் தாவேக்காரங்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கணும். அவங்களுக்கு நம்ம கைதட்டி அவங்கள பாராட்டணும். ஏன்னா திரும்பவும் கோமாளித்தனம் பண்ணி இஷ்யூவை டைவர்ட் பண்ணுறாங்க. பெரிய ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. பரந்தூர்ல விமான நிலையம் தேவையா தேவையில்லையா, அதான விவாதம். அதுக்கான பாயிண்ட்ஸா நீங்க சொல்லணும். இப்ப பரந்தூர்ல விமான நிலையம் தேவையில்லைன்னா அதுக்கான முக்கியமான டேட்டாவெல்லாம் முன்வைக்கணும். என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லணும். அங்க நமக்கு தேவையில்லை, வேற இடத்துல வச்சா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றதுக்கு தேவையான தரவுகளை முன்வைக்கணும். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, உடனே பர்சனல் அட்டாக்ல இறங்கியாச்சு. ஸ்டார்டிங்கே எப்படின்னு பார்த்தோம்னா கதறவங்க எல்லாம் பாத்தீங்களான்ற இந்த கதறாங்க இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ற. இது அசம்பிளில யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தையா? இது யாரு யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம்? டிவிகே தரப்பினர் வந்து டிஎம்கே தரப்பினரை அஃபன் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி வார்த்தைகள். இப்போ நீங்க இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா அது தாவேக்காவுக்கு எதிராக இருந்ததுன்னா தாவேக்கா நண்பர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. கதறல் ஆரம்பிச்சிருச்சு அப்படிம்பாங்க. இது சாதாரணமா இன்டர்நெட்ல சோசியல் மீடியா ட்ரால்ஸ்ம்பாங்கல்ல, சோசியல் மீடியால ஒவ்வொரு சேனல்ல போய் கமெண்ட் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கும், ஃபேக் ஐடிலாம் இருப்பாங்க. அவங்க பண்ணக்கூடிய வேலை ஒரு மினிஸ்டர் பண்ணக்கூடிய வேலை இல்லை. ஒரு மினிஸ்டர் கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஏன்னா நீங்க இருக்கிற இடம் ரொம்ப பிரெஸ்டீஜியஸான ரொம்ப முக்கியமான இடம். நீங்க வகிக்கக்கூடிய பொறுப்பும் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு. அங்க இருக்கும்போது கதற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றது இதெல்லாம் ஒரு வார்த்தையா, இதெல்லாம் ஒரு பேச்சா? நம்ம சாதாரணமா ஒரு யூடியூபர் நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம சேனலுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, இந்த பிளாட்ஃபார்முக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது டிக்னிஃபைடான வேர்ட்ஸா நம்ம யூஸ் பண்ணுவோம். கதறாங்க இந்த விஷயங்கள்லாம் அது சீப்பான வார்த்தைகள், சீப்பான மனிதர்கள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. அவனோட முகத்தை கூட காட்டுறதுக்கு அருவருப்பு பட்டு ஃபேக் ஐடியில இருந்து பேசலாம் பாருங்க கமெண்ட்ல, அவங்க யூஸ் பண்ற வார்த்தை அது. இதை நீங்க அசம்பிளில உட்காந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுவும் எதுக்கு பண்றீங்கன்னா ஏதோ விஷயம் புரியாமலாம் நீங்க பண்ணல, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா ரொம்ப புத்திசாலித்தனமா முக்கியமான விஷயங்கள் விவாத பொருளா மாறும்போது அதை டைவர்ட் பண்ணி யூஸ் பண்றீங்க. இதுக்கு முன்னாடி நிர்மல்குமார் அவர்கள் இதை பண்றாரு. அவரோட துறை சார்ந்த நிறைய கேள்விகள் எழுப்பப்படும் போது இபி டிபார்ட்மெண்ட் கூடிய பிரச்சனைகள்லாம் பத்தி பேசும்போது உடனே என்ன பண்றாரு, கரூர் கம்பெனின்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. பட்டுன்னு அதை டைவர்ட் பண்ணி இன்னொரு பக்கம் அதை திருப்பி விட்டுறாரு. இங்கேயும் அதே தான் அவர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு, அதுக்கப்புறம் பார்த்தா ஜி ஸ்கொயரை உள்ள கொண்டு வர. ஸோ ஜி ஸ்கொயரை உள்ள கொண்டு வந்தாச்சுனாலே இது டைவர்ட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நிஜமாவே ஜி ஸ்கொயர் அங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுக்கான ஆதாரங்கள்லாம் உங்களுக்கு இருக்குன்னா ஆதாரத்தோட அதை நிறுவீங்க. பரந்தூர்ல இவங்க விமான நிலையம் கொண்டு வருவதற்கான காரணமே என்னன்னா, சுத்தி இந்த மாதிரி திமுக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஈடுபடுறாங்க, அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு, நிலத்தெல்லாம் ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்ற ஆதாரத்தோட நீங்க பேசுங்க. இது தமிழ்நாடோட வளர்ச்சி சார்ந்த பிரச்சனை. சோ திமுக உள்நோக்கத்தோட தான் அங்க விமான நிலையம் கட்டுறாங்கன்றதுதான் உங்க பார்வைனா அதை கிளியர் கட்டா டேட்டா யூஸ் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பதில் சொல்றாங்க, நீங்க இப்படி பேசுனீங்கன்னா அதே ஸ்டைல்ல தான் நாங்களும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஷனாவை தாக்குறாங்க. அடுத்தது ஆதவர்ஷனா பாக்குறாரு, அவரு பேசுனாருன்னா என்னையாம்பா அட்டாக் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. சோ இப்ப பார்த்தோம்னா கோமாளித்தனம் நடந்துட்டு இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா டைவர்ட் பண்ணியாச்சு. நான் என்ன சொல்லுவேன்னா, திமுகவா இருந்தாலும் சரி மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாம் இருக்காங்கல்ல, தாவேக்கா பர்சனல் அட்டாக் பண்ணாங்கன்னா பண்ணிட்டு போட்டோம். நீங்க இஷ்யூல இருந்து டைவர்ட் ஆகாதீங்க. அவங்க மாப்பிளன்றாங்க, அதுக்கப்புறம் நீங்க மருமகன்றீங்க, அப்புறம் லாட்டரியை கொண்டு வரீங்க, அவங்க ஜி ஸ்கொயரை கொண்டு வராங்க. ரைட், உங்களை பர்சனல் அட்டாக் பண்ணிட்டாங்க, உங்களுக்கும் பதில் சொல்லணுன்ற ஒரு கோவம் எல்லாம் வரும். பட் பரவாயில்ல, இருந்தாலும் என்ன பண்ணுங்க, இஷ்யூவையே பேசுங்க. ஏன்னா மக்கள் நலன் தான் நமக்கு முக்கியம். அந்த ஏர்போர்ட் தேவையா இல்லையா? இப்ப நம்ம நேற்று பேசணும், அந்த ஏர்போர்ட்டுக்கு ஒரு தேவை இருக்கு. இப்ப ஃபீசிபிலிட்டிலாம் ஸ்டடி பண்றதுக்கு டைம் ஆகும்.
இப்ப திரும்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னொரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணி அது அங்க ஒரு ஏர்போர்ட் வைக்கிறதுக்கு அது பொருத்தமான இடமா இருக்குமா? பொருத்தமான இடமா இருக்கும்னா அடுத்து திருப்பி நீங்க அங்க லேண்ட் எல்லாம் நீங்க திருப்பி அக்வயர் பண்ண ஆரம்பிக்கணும், வாங்க ஆரம்பிக்கணும். அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். ஸோ இப்போ திரும்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட், புது ஏர்போர்ட் கட்டக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் இன்னொரு 5 years தள்ளி போகும். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அது வந்து இயற்கைக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும், விவசாய நிலம் அங்க இருக்கு, அவங்க விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, இந்த பிரச்சனை திரும்பவும் வரும். ஏன்னா நீங்க கைப்பற்ற போவது, நீங்க வாங்க போறது ஏதோ 10 ஏக்கர் நிலம் கிடையாது. நீங்க 5000-6000 ஏக்கர் நிலத்தை நீங்க அக்வயர் பண்றீங்கன்னா கண்டிப்பா அங்க விவசாயிகள் இருப்பாங்க, கண்டிப்பா அங்க இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படும், இந்த பிரச்சனைகள் திரும்பவும் வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் திரும்ப வரும்போது இப்ப திரும்ப நீங்க தள்ளி போய்கிட்டே இருக்கும் இந்த ப்ராஜெக்ட். அதனால இது சீரியஸான இஷ்யூ. சீரியஸான இஷ்யூவை பேசும்போது அந்த சீரியஸ்னஸோட இது அணுகுங்க. இப்ப நான் சொல்றதான் கரெக்டுன்னா நான் சொல்ல வரல, நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம், எனக்கு சில டேட்டாஸ்லாம் தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி வேற பகுதிகளில் ஏர்போர்ட் கட்டினா அது இன்னும் சிறப்பாக கூட இருக்கலாம். ஆனா அதை நீங்க டேட்டா வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ஆனா நீங்க அதெல்லாம் பேசாம இப்படி டைவர்ட் பண்றீங்கனாலே உங்ககிட்ட ஒரு எவிடன்ஸும் இல்லை, உங்க பக்கம் நியாயமும் இல்லை. உங்களுக்கு உங்க கிட்ட இருக்கக்கூடிய நியாயங்களை வெளிப்படுத்த முடியல. அது காரணம் என்னன்னா உங்ககிட்ட நியாயங்களே இல்லை. இப்பதான் எனக்கு தெரியுது. இப்ப நீங்க கருத்தியல் ரீதியா அங்க உங்க ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் முன் வச்சீங்கன்னா அப்ப நான் ரைட், அப்ப இவங்க பக்கம் நியாயம் இருக்கும் போல நினைப்பேன். ஆனா விஷயத்தை பேச வரும்போது வேணும்னே டைவர்ட் பண்றீங்க பாருங்க, அப்ப எனக்கு கிளியரா புரியுது உங்ககிட்ட நியாயமும் இல்லை, உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு டேட்டாவும் இல்லை. ஸோ நீங்க அரசியல் தான் பண்றீங்க. அதனால இது ஆபத்தான விஷயம். குறிப்பா நிர்மல் அவர்கள் இதை ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு தெரியல. இது என்ன சோசியல் மீடியா சண்டையான்னு 2 யூடியூபர்ஸா சண்டை போட்டுருக்கீங்க. அசம்பிளில இருந்து நீங்க பேசுறீங்க, மக்கள் பிரச்சனையை பேசுறதை விட்டுட்டு நீங்க பேசுங்க, G2 பத்தி பேசுங்க, ஆனா எவிடன்ஸோட பேசுங்க. ஏன்னா நீங்க அசம்பிளில பேசுறீங்க, நீங்க வந்து ஏதோ தேர்தல் பிரச்சாரத்துக்கு சும்மா நீங்க பேசிட்டு இருக்கல. இன்னைக்கு நீங்க அமைச்சரும் ஆயிட்டீங்க. ஸோ பார்ப்போம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து இந்த மாதிரி டிவிகேவினர் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணாலும் வந்து ஆப்போசிட் பார்ட்டி எல்லாருமே வந்து நீங்கள் கருத்தியல் ரீதியாக மோதுங்க, விவாதங்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இதில் என்ன பிரச்சனையாக வருது அப்படின்றது எனக்கு தெரிய வருது அப்படின்னா, இப்போ டிவிக்கு இப்போ ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் வந்து சோஷியல் மீடியாவில் பெருசாக ஷேர் செய்யப்படுது. டிஎம்கே வந்து கார்னர் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் தான் அங்கே பரவும்போது. ஸோ இவங்களும் வந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்கணுங்கிற ஒரு தேவை வருதுல்ல. எனக்கு டிஎம்கேவை பற்றியும் கவலை கிடையாது, டிஎம்கேல கூடிய பெரிய பெரிய பலவான்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது, அங்கே இருக்கிற பவர் சென்டர்ஸ் பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு இங்கே பிரச்சனை என்னன்னா ஏர்போர்ட்டுக்கான தேவை இருக்கு. ஏர்போர்ட்டுக்கான தேவை இருக்கு அப்படின்றத யாருமே மறுக்க முடியாது. டிவிகேவும் மறுக்க மாட்டாங்க, திமுகவும் மறுக்க மாட்டாங்க, அதிமுகவும் மறுக்க மாட்டாங்க, யாருமே மறுக்கல. காங்கிரஸ், பிஜேபி யாருமே அதை மறுக்கல. அப்படி இருக்கும்போது பரந்தூர்ல தேவையா இல்லையான்றது பெரிய டிபேட். பரந்தூர்ல ஏர்போர்ட்டை கட்டாம நீங்க வேற இடத்துல கட்டுறீங்கன்னா பெரிய ஒரு டிலே ஏற்படுது. இது என்னோட பாயிண்ட்ஸ். அங்க ஒரு சிக்கல் இருக்கு, அதை நீங்க அட்ரஸ் பண்ணி இப்ப டிவிகே நண்பர்கள் சோசியல் மீடியால விசில் அடிச்சு கைத்தட்டி கும்மாளம் போட்டு கொண்டாடலாம், சூப்பர். திமுகவை நாங்க எப்படி அடிச்சோம் பாத்தியா, திமுகவுக்கு 5 பைசாக்கு இதனால நஷ்டம் கிடையாது. நீங்க திமுகவை திட்டுவதால திமுகவுக்கு 1 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது, அவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்பட போறது கிடையாது. இப்ப நீங்க திமுகவை திட்டி வீடியோ ஷேர் பண்ண உடனேயும் திமுக காரங்களுக்குலாம் ஒரு 10 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட போறதா? ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதனால இப்ப இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா 5 வருஷம் கழிச்சு இப்ப சோசியல் மீடியால கமெண்ட் போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அது உடனடியா தெரியாது. ஸோ இப்ப ப்ராப்பரான ஏர்போர்ட் நமக்கு இல்லை, ப்ராப்பரான டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லைன்னா நாட்கள் போக போக இங்கே வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வராது, இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களால் சரியாக ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அப்போ நேச்சுரலாக ஜென்ரேட் பண்ண வேண்டிய அளவுக்கு வேலை வாய்ப்புகளை நிறுவனங்கள் ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்ப பாதிப்பு யாருக்கு ஏற்படும்னா திமுகவுக்கோ அமைச்சர் நிர்மலுக்கோ பாதிப்பு ஏற்படாது. இங்க உட்காந்துட்டு கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்க, சூப்பர் மாஸ் பிளாஸ்ட் அப்படின்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்க பாருங்க. நீங்க நாளைக்கு அசம்பிளிக்கு போய் சம்பாதிக்க முடியாது, தாவேக்கால போய் நீங்க சம்பாதிக்க முடியாது, இந்த நிறுவனங்கள்ல வேலை செஞ்சுதான் நீங்க சம்பாதிக்கணும். அப்ப நீங்க அங்க போனீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வேலை இருக்க. அதனாலதான் சொல்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா இருக்கணும்.
இப்ப தாவேக்காவுக்கு இதுல ஒரே சிக்கல் தான். தாவேக்காவுக்கு இதுல என்ன சிக்கல்னா, அவங்க களத்துல இறங்கி போராடினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா விஜய் அவர்கள் களத்துல இறங்கி போராடினது பரந்தூர்ல தான். அந்த விமான நிலையத்துக்கு எதிராக போராடுற. ஸோ இப்ப பச்சையா நிறைய மக்கள் கேள்வி கேட்பாங்க. அன்னைக்கு நீங்க வெளியே வந்து போராடுறீங்க, இன்னைக்கு ஏர்போர்ட் வேணும்ன்றீங்க. ஸோ அது தாவேக்காவுக்கு அரசியல் ரீதியா பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும், அது பெரிய ஒரு அவமானத்தையும் ஏற்படுத்தும். தாவேக்கா அன்னைக்கு களத்துல இறங்குனதுக்குமே பெரிய காரணங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஊர்ல 1000 பிரச்சனை இருக்கு, ஆனா கரெக்டா அவங்க பரந்தூருக்கு போனாங்க. ஒண்ணு சென்னை பக்கத்துல இருக்கு, விஜய் அவர்களுக்கு போறது ஈஸி. ரெண்டாவது பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து பேசணும். ஸோ ரைட், இந்த இஷ்யூவை கையில் எடுப்போம்னு எடுத்தாங்க. ஏன்னா சில பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் கையில் எடுத்தீங்கன்னா சிக்கலா போயிடும். ஃபார்மர் இஷ்யூஸ்னா ஒரு சென்டிமெண்ட்டும் ஒன்று. ஆமா. ஸோ இந்த இஷ்யூவை நீங்க கரெக்டா அவரு கையில் எடுக்கிறார். ஸோ ஏதோ ஒண்ணு கையில் எடுத்தாச்சு. கையில் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அது இவங்களுக்கு எதிராக திரும்புது. ஸோ நீங்க அந்த இஷ்யூவை கையில் எடுத்துட்டீங்கன்றதுக்காகவே இன்னைக்கு அதை நீங்க ஸ்டாப் பண்றீங்க. அதுதான் எனக்கு இங்க பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு பொலிட்டிக்கலா இது பேக் ஃபயர் ஆகுன்றதுக்காக அதை ஸ்டாப் பண்றீங்க. இதை நீங்க அப்படி பார்க்க கூடாது. தமிழ்நாட்டுக்கு இது தேவையா தேவையில்லையா அந்த ஆங்கிள் தான் நீங்க பேசணும். அந்த ஆங்கிள் பேசுறதுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாத போது நீங்க என்ன சொல்றீங்க, கதறீங்க அப்படின்றீங்க, அதுக்கப்புறம் G2ன்றீங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு காரணங்கள் இருந்தா நீங்க அதை முன் வச்சிருப்பீங்க. இல்லை, இதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஆதவர்ஜில் என்ன சொல்றாரு அப்படின்னா, விவசாயிகளா இல்லை வந்து விமான நிலையமா அப்படின்னு பார்த்தா எங்கள் தலைவர் எப்பவுமே விவசாயிகளோட கண்ணீர் பக்கம் தான் நிற்பார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு எதிராக வந்து இத்தனை வருஷமா, அதாவது இத்தனை டிவிக்கு ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆச்சு, இத்தனை நாளாக வந்து விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் நீங்க ஏன் வந்து குரல் கொடுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதான் விவசாயிகள்கிட்ட கேட்கணும். இவங்க யார் பக்கம் நிக்கிறாங்கன்றத விவசாயிகள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. விவசாயிகளை பச்சையா ஏமாத்துறீங்க. என்னெல்லாமோ சொன்னீங்க, அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோன்றீங்க, கடைசியில எதுவும் பண்ணல. இப்ப பாருங்க, கேஸ் சிலிண்டர் கூட 6 சிலிண்டர் ஃப்ரீன்றீங்க, கடைசியில 3 சிலிண்டர் தான் கொடுக்குறீங்க. அதுக்கும் கண்டிஷன் போடுறீங்க. என்ன சொல்றீங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கணும் வருஷம். அப்ப அதுக்கு நீங்க ஒரு கிரைட்டீரியாவும் செட் பண்றீங்க. நீங்க அப்ப 25,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவனுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்காது. ஸோ இவங்க பண்ணக்கூடிய வேலைகளால எல்லாரும் தான் பாதிக்கப்படுறாங்க. விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. விவசாயிகளோட கடன்லாம் ஃபுல்லா தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க, சொன்னது ஒண்ணு செய்தது ஒண்ணு. விவசாயிகள்கிட்ட கேட்டா தெரியும், விவசாயிகள் இப்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஸோ நீங்க பரந்தூர் விமான நிலையம் வராம தடுத்து விவசாயிகளுக்கு நல்லது பண்றது ஓகே, ஆனா விவசாயிகளுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம்னு சொன்னீங்களோ அதெல்லாம் முதல்ல நீங்க செஞ்சீங்களா? சோ நீங்க விவசாயிகளுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த விமான நிலையத்தை ஸ்டாப் பண்றது இருக்கட்டும், அதை தாண்டி வேற ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க பண்ணலாம். பரந்தூர்ன்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மட்டும் நீங்க நல்லது பண்ண அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் எதுவும் பண்ணாம இங்க வந்து தப்பா வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க. ஸ்டார்டிங்ல இவங்க களத்துல போய் போராடின ஒரே விஷயம்னா அது ஒண்ணுதான். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் களத்துக்கே விஜய் வரமாட்டேங்கிறாரு, போராட்ட களத்துக்கே வரமாட்டேங்கிறாரு, மக்கள் பிரச்சனையே பேச மாட்டேங்கிறாரு. உடனே ஏதாவது ஒன்று கையில் எடுக்கணும்னு எடுத்துட்டாங்க. கரெக்டா போய் அந்த இஷ்யூவை கையில் எடுத்துட்டாங்க. இப்ப ரிவர்ஸ் போனா அது பெரிய அவமானமா இருக்கும். ஏன்னா நீங்க கையில் எடுத்த ஒரே பிரச்சனை அது ஒண்ணுதான். மக்களுக்காக நீங்க வேற எதுவுமே பண்ணது கிடையாது, ஒண்ணுதான் கையில் எடுத்துறீங்க. அங்கேயும் நம்ம ரிவர்ஸ் பண்ணோம்னா அசிங்கமாயிடும். ஸோ இப்ப என்ன பண்றீங்க, நம்ம அசிங்கப்படக்கூடாது, நமக்கு அரசியல் ரீதியா பின்னடைவு ஏற்பட்டுறக்கூடாது, அதனால மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டு வளர்ச்சி பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த விமான நிலையத்தை வரவிட மாட்டேன். ஏற்கனவே நிலத்தெல்லாம் நம்ம வாங்கிட்டோம், இப்ப கேட்டா அங்க சிப்காட்ல அமைக்க போறோன்றாங்களா? நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நிலத்தை கையகப்படுத்திட்டு இன்னொரு ப்ராஜெக்ட்லாம் அதை யூஸ் பண்ண முடியாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம். அதுலலாம் நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ வீம்புக்கு இந்த விஷயத்த பண்ணி ஏகப்பட்ட கோடி பணத்தை நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்பவே ஆல்ரெடி நம்ம நிறைய பணத்தை அங்கே செலவழிச்சிருக்கோம். அந்த பணம் ஃபுல்லா வேஸ்ட். ரெண்டாவது, அதை நம்ம ஏர்போர்ட்டுக்காக சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க வேற விஷயங்களை அதை வச்சு நாங்கள் பண்ணுவோன்றீங்க. ஸோ ஒரு காரியத்துக்காக நீங்க அதை கரெக்டா சூஸ் பண்றீங்க, வேற ஒரு காரியத்துக்காக பயன்படுத்துறீங்கன்னா அங்கேயும் வேற நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. சரி, இப்போ இது டிஃபெண்ட் பண்ணக்கூடிய டிவிகேவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இத்தனை நாளாக பார்த்ததே இன்னைக்கு தான் வந்து கீர்த்தனா அவர்கள் வந்து மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் பேசினது வந்து ஓகே, இதில் ஏதோ சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தோணுதே எனக்கு இன்னைக்கு தான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வாட்டர் பாடி சுற்றி இருக்கக்கூடிய இடம், வந்து இங்கே மழையே பெய்யலை அப்படின்னாலுமே கூட இங்கே வந்து விவசாயம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா ரைஸ் வெரைட்டி வந்து நிறையா டன் கணக்கில் வந்து இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தண்ணி இல்லைனாலும் இங்கே விவசாயம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட நிலம் இது.
இதை நம்ம வந்து பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அடையார் போன்ற ஆறுகள் எல்லாமே வந்து பாதிப்பு ஏற்படும், இங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, முக்கியமான விஷயம்னா வந்து லேண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு லேண்டு போல். ஸோ இது வந்து நம்ம இங்கே கட்டணும் அப்படின்னா கேரளாவில் எப்படி 14 நாள் வந்து இந்த மழை வந்துச்சு வெள்ளம் வந்துச்சுன்னா வந்து ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இங்கே தள்ளிடுவோம். ஸோ இந்த நிலமே வந்து இது ஏர்போர்ட்டு கட்டக்கூடிய தரத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பாருங்க. இப்போ இந்த மாதிரியான விவாதங்களை நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பாயிண்டாக பேசுங்க, விஷயங்களை முன்வைங்க, நான் 100% நான் ஏற்றுக்கிறேன். அதான் நான் சொல்ல வரேன், எனக்கு 100% இந்த விஷயத்தை பற்றி எல்லாமே தெரியாது. ஏன்னா ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்லாம் நான் ஃபுல்லாக ஒன்றும் படிக்கல, என்ன இருக்குன்னா நமக்கு தெரியாது, என்னென்ன காரணங்கள் இருக்குன்றத 100% நமக்கு சொல்ல முடியாது. ஸோ அந்த வகையில் ரைட்டு, இப்போ உங்களுக்கு மாற்று கருத்துன்னா முன்வைங்க. நான் இங்கே குற்றச்சாட்டை வைக்கிற விஷயமே என்னன்னா, அந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடக்காம அதை திசை திருப்பக்கூடிய வேலையை நீங்க பண்றீங்க பாருங்க, அதுதான் எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் பிரைமரியான கோவம். எனக்கு அதுதான் இது ஒண்ணு. ஸோ இங்க இப்ப நம்ம பேசுற இந்த பேட்டி இருக்குல்ல, இதுல முக்கியமான பிரச்சனையே அதுதான். ரைட், உங்க பக்கம் நியாயம் இருந்தா சூப்பர், அதை நீங்க முன்வைங்க, அதுல பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே 5000 ஏக்கர் நிலத்தை நீங்க கையகப்படுத்துறீங்கன்னா அப்படி அவ்வளோ பெரிய இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். யூஸ்வலாக எந்த மாதிரியான பகுதிகள் அந்த மாதிரி கிடைக்கும்னா, இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல மார்ஷ் லேண்ட்ஸாக இருக்குல்ல. ஸோ மார்ஷ் லேண்டாக இருந்தாங்க என்ன இருக்கும், வீடுகள்லாம் இருக்காது. வீடுகள்லாம் இல்லைன்னா அந்த பகுதியை நீங்கள் கைப்பற்றுவது ஈஸி, அந்த பகுதியை நீங்கள் வாங்குறது ஈஸி. இல்லை ப்ராப்பரான லேண்டாக இருக்குது, நிறைய மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா நீங்கள் அந்த இடத்த போய் நீங்கள் வாங்க முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரியான பகுதிகளை நீங்கள் எப்பவுமே டேக் ஓவர் பண்ண முயற்சி பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அது போக இப்போ 5000 ஏக்கர் லேண்ட் இருக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. 5000 6000 ஏக்கர் லேண்ட் தேவைப்படுது. ஸோ இந்த பகுதியை பொறுத்தளவுல பெரும்பான்மையான பகுதிகள் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு இடத்த கையகப்படுத்துறேன்னா ஒரு 50% லேண்ட் ஆல்ரெடி கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா நீங்க மீதி 50% லேண்டை தான் வாங்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா மொத்தமா 100% லேண்டையும் நீங்க வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி வேற நிறைய சிக்கல்களும் இருக்கு. கண்டிப்பா நீங்க 5000 ஏக்கர் லேண்டு நீங்க உங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரும்போது 100% நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ நாளைக்கு தாவேக்கா பண்றாங்கல்ல, புதுசா வேற ஒரு இடத்த நாங்க சூஸ் பண்ணி பண்ணுவோம்னு சொல்றாங்கல்ல, அங்க இதை விட பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். இவங்க சொன்ன மாதிரி வேற சில பகுதிகள்லாம் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த பகுதிகளில் இதை விட வேற நிறைய சிக்கல்கள் வரும். ஏன்னா அந்த பகுதிகள் பார்த்தோம்னா பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள். நீங்க அங்கெல்லாம் கை வச்சீங்கன்னா மக்களோட எதிர்ப்பு இன்னும் கடுமையா இருக்கும். இங்க பாதிக்கப்படுறவங்களை விட அங்க இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க மக்கள். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கு, அதை கன்சிடர் பண்ணுங்க. இப்போ என்னன்னா இங்க கொஞ்ச நாளா இங்க வெறும் ஸ்டண்ட் தான் காட்டிட்டு இருக்காங்க. திமுக தான் அதை ஆரம்பிச்சு வச்சது. திமுக பார்த்தோம்னா ஒரு விதமான ஸ்டண்ட் அரசியலை பண்ண ஆரம்பிச்சாங்க. வெறுமனே பிரச்சாரம் தான், வாய்ப்பேச்சு பேசிக்கிட்டே பெரிய களத்தில் எதுவும் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணாம எல்லாமே பிரச்சாரம் தான். மீடியா நரேட்டிவை கண்ட்ரோல் பண்றது, ஒரு விதமான ஒரு ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதை தாவேக்க அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு திமுகவால கூட அதை மேட்ச் பண்ண முடியல, அதை டீல் பண்ண முடியல, அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனா இந்த பிரச்சார அரசியல், இந்த நரேட்டிவ் செட் பண்றது, இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு தமிழ்நாடோட குரோத்தை காலி பண்ணிடாதீங்க. ஏன்னா தமிழ்நாடு லாஸ்ட் 10 இயர்ஸா பெருசா க்ரோ ஆகல. உங்களோட அரசியல் எல்லாமே எலெக்ஷனை ஜெயிக்கிறது எப்படி அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸா தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கு. 10-15 இயர்ஸா நீங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. வெறுமனே பார்த்தோம்னா இந்த மாதிரியான இலவசங்கள், எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்றது. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளோட இண்டஸ்ட்ரியல் க்ரோத்லாம் கம்மியாகிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ பெரிய நிறுவனங்கள் இங்கே வரதெல்லாம் கம்மியாகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணலன்னா அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். பெங்களூர்லாம் நம்மளை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் நிஜமாவே என்னால் ஜீர்ணிக்க முடியல. நான் காலேஜ்லாம் படிக்கும் போது பெங்களூர்லாம் இவ்வளோ பெரிய சிட்டி கிடையாது. நான் அப்ப இருந்து ரெகுலரா போயிட்டு தான் இருக்கேன். இவ்வளவு பெரிய சிட்டி, இவ்வளவு பெரிய growth அங்க கிடையாது. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஸ்டேட்டை ஓவர்டேக் பண்ணி அவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நம்ம சிட்டியை ஓவர்டேக் பண்ணி பெங்களூர் போயிட்டு இருக்கு. இது ஏதோ பொறாமப்படுறேன்னு கிடையாது. ஆனா என்னோட வீழ்ச்சியை நினைச்சு நான் வருத்தப்படணும்ல, நானும் அதுக்கு அதே வேகத்துல ஸ்பீடா போகணும்ல. இந்த வீழ்ச்சிக்கான காரணம் இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் தான். இதை மீட்டு சரி பண்ண வேண்டிய வேலை இப்ப இருக்கக்கூடிய தாவேக்கா அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ஆனா அவங்க பண்றது என்னன்னா இதை வச்சு அரசியல் பண்றாங்க. அதுதான் இங்க பெரிய அவலமான ஒரு விஷயமா இருக்கு. இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு. எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூரில் தான் தோத்தத்தில் வந்து முறைகேடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி, ஸோ இதில் வந்து முறைகேடு இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க.
ஏன்னா இவிஎம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய முறைகேடு இருக்குது அப்படிங்கிறது வந்து ப்ரூஃப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை வந்து அவசர வழக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு விசாரணைக்கு வருது. ஸோ எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ அதை பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்டாலின் அவர்களால் இதை ஏற்றுக்க முடியல. நான் எப்படி பார்க்குறேன்னா, ஸ்டாலின் அவர்களும் சரி திமுகவும் சரி நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோன்ற மனநிலையில தான் அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் திரும்ப சிஎம் ஆக போறார், அதை ஸ்டாலின் அவர்களும் நம்பினாரு, திமுக காரங்களும் நம்பினாங்க. கண்டிப்பா நம்ம ஆட்சி நடக்க போது ஸ்டாலின் அவர்கள் ஷோர் ஷாட்டா சிஎம் ஆக போறார். இது வரைக்கும் திமுகவால் அதை பண்ண முடியல. அதிமுகன்ற கட்சி உருவானதுக்கு அப்புறம் திமுகவால் தொடர்ந்து 2 தடவை இது வரைக்கும் ஜெயிக்கவே முடியல. கருணாநிதி அவர்கள் கூட 2 டைம்ஸ் கன்வியூஸா அவர் சிஎம் ஆகல. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் அதை உடைச்சிருவாரு. இந்த நம்பிக்கை எங்க இருந்து வருதுன்னா, வரலாற்றுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிமுக பலவீனமா இருக்காங்க. ஸோ அதிமுக பலவீனமா இருக்கும்போது நமக்கு பிரச்சனையே இல்லை. தாவேக்கான்ற கட்சி புது கட்சி நல்லா போனா 10% ஓட்டு வாங்குவாங்க, நம்மளும் அப்படிதான் நினைச்சோம். அப்ப அதிமுக ஓட்டு உடையும், நம்ம ஈஸியா வந்துடலாம், ஸோ வாய்ப்பே கிடையாது நம்ம தோக்குறதுக்குன்ற அந்த நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்தோம்னா ரொம்ப மோசமா வருது. ஸ்டாலின் அவர்கள் தோக்குறாரு, அதுதான் அதுல பெரிய ஒரு ஹைலைட். இந்த தோல்விய திமுகனாலையும் ஸ்டாலின் அவர்களாலையும், குறிப்பா ஸ்டாலின் அவர்கள், எனக்கு தெரிஞ்சு சேகர் பாபு மாதிரியான ஆட்கள் அப்புறம் மற்ற ஆட்கள்லாம் தெளிவாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனால் பர்சனலாக ஸ்டாலின் அவர்களுக்கு இதை ஏற்றுக்க முடியல அப்படின்றது என்னோட பார்வை. இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா, சில முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, இவிஎம் மெஷின்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் எல்லா தொகுதியிலையும் இருக்கும். சில இடங்களில் சில கிளிச்சஸ்லாம் ஏற்படும், சில பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி உங்களுக்கு இவிஎம் மெஷின்ஸில் சிக்கல் இருக்குன்னா ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் முறை இருக்குல்ல, இவிஎம் மெஷின் வழியாக நடத்தக்கூடிய அந்த தேர்தல் முறை இருக்குல்ல, அதுக்கு எதிராக நீங்கள் திரும்பணும். ஒரு பார்ட்டியாக நீங்கள் அதுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கணும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கட்சி தோக்கும் போது இவிஎம் இஷ்யூவை கொண்டு வரது. இங்கேயும் அவங்க இவிஎம் மெஷின்ஸில் ஏதோ சதின்லாம் சொல்ல வரல, சில இடங்கள்ல சில பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக ஒரு 5-6 பூத்தில் சில குளறுபடிகள் நடந்திருக்கிற மாதிரியான விஷயம் தெரியுது அப்படின்றாங்க. அது கூட பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஒரு 5-6 பூத்தில் மட்டும் பார்த்தா இவர் ஸ்டாலின் அவர்களுக்கு விழுந்திருக்கக்கூடிய ஓட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. மற்ற தொகுதிகள், மற்ற பூத்துலலாம் ஒரு 40% விழுந்திருக்குன்னா, இந்த ஒரு 5-6 தொகுதிகளில் பார்க்கும்போது 10 to 30% தான் அவருக்கு ஓட்டு வந்திருக்கு. ஸோ இந்த சில பூத்தில் மட்டும் ஏன் இந்த பெரிய ஒரு வீழ்ச்சி இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்குறேன். நான் இதெல்லாம் தாண்டி நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அதில் மேபி பிரச்சனை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இப்போ இபிஎஸ் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு சாலிடான பொலிட்டீஷியன், அவருக்கு பெரிய ஸ்டேட் குறித்த விஷயம் இல்லாமல் இருக்கலாம், அவர் பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடரா இல்லாமல் இருக்கலாம், ஆனா அவரோட தொகுதியை பத்தின நல்ல புரிதல் உண்டு. அது அவரோட கோட்டை, அங்க அவரை அசைக்க முடியாது. இந்த எலெக்ஷன்ல ஏறக்குறைய 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சிருக்காரு. 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. 2வது வந்தது அந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், டிவிகேவோட பேக்கிங்கோட ஆசீர்வாதத்தோட ஒருத்தர் வந்தார்ல, அவருக்கு ஏறக்குறைய 50,000 ஓட்ஸ் என்னமோ வந்தது. ஸோ இவர் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறார். நல்லா கவனிச்சிங்கன்னா அங்க அவருக்கு எதிராக தாவேக்கா வேட்பாளர் ஒருத்தர் நிற்கிறாரு, அவரை கேம்ல இருந்து வெளியே தூக்கிட்டாரு. ஸோ அப்போ அவருக்கு தெரியுது, இது என்னோட கோட்டை, இங்கே நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேன், என்ன ஆனாலும் இங்கே நான் ஷுவர் ஷாட் 100% நான் ஜெயிக்கணும். எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருக்களை பற்றியும் தெரியும், யார் எந்த பகுதி மக்கள் யாருக்கு ஓட் போடுவாங்கன்னு தெரியும், அவங்க பிரச்சனைகள் என்னன்னு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ ஒரு அரசியல்வாதிக்கு முதல் அவரோட கோட்டையை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அவர் கைக்குள்ளே வச்சுக்கணும். ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவு 2011, 16, 21 3 தடவை ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் 26ம் ஜெயிச்சிடலான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ்ல, ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல இருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் இபிஎஸ் மாதிரியான ஒரு லீடர் கிடையாது. ஸோ இபிஎஸோட பேஸே அதுதான், அங்கிருந்து அவர் அரசியலே ஆரம்பிக்குது, அங்கிருந்து தான் பெருசா அவர் வெளியே ஏறி போறார். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட கோட்டையை நான் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ மோடி அவர்களை பொறுத்தளவு குஜராத்தை எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுவார், இப்பவும் குஜராத்தை அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார், ஏன்னா அவரை பொறுத்தளவுல அதுதான் என்னோட பேஸ், அதை நான் என்னாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த ஒரு முனைப்பு இங்க இருக்கணும்ல. உங்க கையை விட்டு இவ்வளவு தூரம் மோசமா போற அளவுக்கு நீங்க பார்க்க கூடாது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி அந்த 5-6 பூத்துல பிரச்சனை இருக்குன்னே வச்சுப்போம். ஒரு பூத்துல எவ்வளவு ஓட்டு இருக்கும்? 500-1000 ஓட்டு இருக்குங்க. ஒரு பூத்துல 1000 ஓட்டுக்கு கீழே தான் இருக்கும். அப்ப அந்த 5-6 பூத்துல பிரச்சனை வந்தா கூட 5000 ஓட்டு தான் அது. உங்களுக்கும் அந்த பாபுன்னு ஒருத்தர் ஜெயிச்சார்ல, பிஎஸ் பாபு, அவருக்கும் உங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தா ஏறக்குறைய 9000 ஓட்டு. இந்த அளவுக்கு நீங்க விட்டுறக்கூடாது இல்ல. உங்களோட கோட்டை நீங்க சொல்லும் போது இபிஎஸ் மாதிரி நீங்க அதை வச்சிருந்துருக்கணும். மினிமம் ஒரு 50-70,000 ஓட்டு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்கிற மாதிரி அங்க இருக்கணும். அது இல்லாம இந்த 5 பூத்துல பிரச்சனை வந்திருக்கு,
இப்படி தத்தி புத்தி ஜெயிக்கிற இடத்துல நீங்க இருக்கக்கூடாது இல்ல. ஸோ அந்த இடத்துல அவங்க கோட்டை விட்டாங்க. இப்போ இந்த விஎஸ் பாபுன்றவர் பார்த்தா அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் நார்த் சென்னையில முக்கியமான ஒரு லீடரா இருந்திருக்காரு. குறிப்பா திமுக இருக்கும் போதும் அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருந்திருக்காரு, முக்கியமான ஒரு பொறுப்பு. அதுக்கப்புறமும் பார்த்தோம்னா 2006ல இருந்து 2011 வரைக்கும் அவர் எம்எல்ஏவா இருக்கார், புருஷவாக்கம் எம்எல்ஏவா இருக்கார். அதுக்கப்புறம் 2011ல கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்களை ஜெயிக்க வச்சதுல அவருக்கு முக்கியமான பங்கு உண்டு. அதுக்கப்புறம் தான் நீங்க அவரை ஓரம் கட்டுறீங்க. இப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பகுதி உங்களோட கோட்டையா இருக்குன்னா உங்களுக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி யாரையும் அங்க விடக்கூடாது. நீங்க எல்லா தொகுதிகள்லயுமே உங்களுக்கு எதிராக தூக்க முடியாது. ஆனா உங்களோட கோட்டன் இருக்குல்ல, அதுக்குள்ள உங்களுக்கு சேலஞ்ச் பண்ண ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்துறதுக்கான வேலைகள் நீங்க பார்க்கணும். இல்லைன்னா உங்க கண்ட்ரோல் கீழே அவரை கொண்டு வந்துடணும். இவர் பாபுன்றவர் அதுக்கப்புறம் அதிமுக போறாரு, அதுக்கப்புறம் தாவேக்கா போறாரு. அந்த ஏரியாலே அவர் டாமினண்டா இருக்காரு. அதுக்கப்புறமும் நீங்க அதை ஃபுல்லா கேஷுவலா விட்டீங்க. இப்ப இபிஎஸ்க்கு தெரியுது இல்ல, இவர் உள்ள வந்தாருன்னா நமக்கு சிக்கல்னு தெரியுது. உடனே அந்த டிவிக்கு கேண்டிடேட்டை கேம்ல இருந்து தூக்குறாரு. அந்த புரிதல் அவருக்கு இருக்குல்ல, இங்க அது இருந்திருக்கணும் இல்ல. அது காரணம் என்னன்னா உங்களுக்கும் அந்த தொகுதிக்குமான கனெக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப நான் சாதாரணமா நிறைய பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும்போது அந்த தொகுதிக்கு ஸ்டாலின் அவர்கள் நல்லா பண்ணியிருக்காருன்றாங்க. அந்த தொகுதி டிஃப்ரெண்டா இருக்கு, நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்கன்னா சொல்றாங்க, எல்லாமே நீட்டா இருக்கும், அது இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அந்த மக்களோட ஒரு கனெக்ஷன் இருக்கணும். இப்போ ஒரு அதிருப்தி அங்க ஒரு செக்ஷனுக்கு ஏற்படுதுன்னா அதை நீங்க டக்குன்னு புரிஞ்சுக்கணும், அந்த பல்ஸை நீங்க ஃபீல் பண்ணணும். அப்பதான் நீங்க டக்குன்னு போய் அதை சரி பண்ண முடியும். ஆனா நீங்க கனெக்ஷனே உங்களுக்கு இல்லை, நீங்க அங்க பெருசா போய் கேம்பெயின் பண்றது கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு கட்சியோட தலைவராக இருக்கும்போது நீங்க அந்த தொகுதியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா அது அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. பட் அதை தாண்டி நீங்க அந்த தொகுதியோட கனெக்ஷன்ல இருக்கணும். இபிஎஸ் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இருக்கணும். அது அங்க இல்லை. அதனால இந்த பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால என்னை பொறுத்தளவுல ஒரு தோல்வி ஏற்பட்டாச்சு, இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லை, இது ஓகே, தோல்வி ஏற்றுக்கிட்டாரு இல்லைங்கிறத தாண்டி இப்போ இவிஎம்ல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் ஆகி இது வந்து ஹைகோர்ட்லேயும் வந்து அவசர வழக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது எலெக்ஷனே வந்து ஒரு கேள்விக்குறியாகுது இல்லை. ஏன்னா ஒரு ஓட்லையெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க இந்த தடவை. இப்போ இது வந்து எலெக்ஷனை வந்து கேள்விக்குறியாக்கல. இப்போ என்னன்னா நம்ம சட்டப்படி நம்ம என்டையர் எலெக்ஷனை சேலஞ்ச் பண்ண முடியாது. இப்போ ஸ்டாலின் அவர்களுமே அதனால தான் கொளத்தூர் தேர்தலில் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கொளத்தூரை ஃபோக்கஸ் பண்ணி அவர் போறார். என்டையரா தமிழ்நாட்டில் நடந்த எலெக்ஷனை நீங்க சேலஞ்ச் பண்ண முடியாது, கொளத்தூர்ல பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றார். நான் என்ன சொல்றேன், இதை கூட இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வீக்கா தெரியுறாரு. எடுத்த உடனே ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுறாரு, இந்த கவர்மெண்ட் வந்து தாக்கு பிடிக்காது, சீக்கிரமா நம்ம ஆட்சி திரும்ப வந்துடும் அப்படின்றார். அதை கேட்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு, ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை ஏத்துக்க முடியல. உங்களுக்கு அது பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு பிடிக்கல இந்த மாற்றம். ஆனா நான் ஏற்பட்ட மாற்றத்தை நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும், இந்த யதார்த்தத்தை நான் புரிஞ்சுதானே ஆகணும். இப்ப இபிஎஸ் அவர்கள் சிஎம்மா இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் இதே விஷயத்த சொன்னார், இந்த கவர்மெண்ட் சீக்கிரம் கொலாப்ஸ் ஆகிரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அது நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அப்ப அதிமுகவுக்கு எதிராக அது போச்சு. ஏன்னா இபிஎஸ் மேல பெரிய நம்பிக்கை இல்லை. சசிகலா அவர்கள் இபிஎஸ்க்கு எதிராக இருந்தாங்க, டிடிவி தினகரன் அவர்கள் இபிஎஸ்க்கு எதிராக இருந்தாங்க, இரட்டை தலைமை அங்க இருந்தது. ஸோ தாக்கு பிடிக்காதுன்ற அந்த மனநிலையும் மக்களுக்கு இருந்தது. ஸோ நீங்க சொல்லும் போது மக்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க. அதை அதிமுகவை அது பலவீனமா காட்டுச்சு. ஆனா இந்த இடத்துல நீங்க திரும்ப திரும்ப அதை சொல்றீங்கன்னா நீங்க தான் பலவீனமா தெரிவிங்க. மக்கள் பார்த்த உடனேயும் இவங்களுக்கு இந்த மாற்றத்தை ஏத்துக்க முடியல, இவங்க குடும்பத்து கண்ட்ரோல்லே இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் மக்கள், சாதாரண மக்கள் இதை பாக்குறாங்க. ஸோ அப்ப உங்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்க செய்யக்கூடாது. இதுவுமே சாதாரண மக்கள் பார்த்தா அப்படிதான் யோசிப்பாங்க, என்னங்க ஜெயிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஏன் நீங்க திரும்ப திரும்ப இப்படி வந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ இவிஎம்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினா நீங்க கொண்டு போகணும். லீகலா நீங்க டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய தொகுதிகளில் எப்படி இந்த தொகுதியில் ஸ்டாலின் இதை கையில் எடுக்கிறாரோ அதே மாதிரி மற்ற தொகுதிகளில் தோத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேற நிறைய தொகுதிகளில் சேலஞ்ச் பண்ணணும். நீங்க அப்படி பண்ணும்போது பாருங்க இந்த தொகுதிகள் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு நீங்க ஓவராலா அதுக்கான அந்த ஆர்கியூமெண்ட்ஸை நீங்க கிரியேட் பண்ணலாம். ஆனா இங்க என்ன பண்றாங்க, மற்றவங்க யாருமே பெருசா அதை பத்தி பேசல, ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இதை கையில் எடுக்கிறாரு. அப்ப நீங்க வீக்கா தான் தெரிவிங்க. அப்ப அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, மற்றவங்களாம் ஏத்துக்கிட்டாங்க, நீங்க மட்டும் தானே ஏத்துக்கல. அப்ப அதுவும் இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஏதோ ஜஸ்ட் அப்படியே. என்னோட பாயிண்ட் என்னன்னா, அது உங்க கோட்டையா இருந்ததுன்னா நீங்க அங்க ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்திருக்கணும். நீங்க சிஎம் 5 வருஷம் இருந்தவர், திமுகன்ற பவர்ஃபுல்லான பார்ட்டியோட லீடரா இருந்தீங்க. உங்க தொகுதியில அவங்க அடிச்சவங்களை காலி பண்றாங்க. இவ்வளவு தூரம் நீங்க விட்டுருக்கவே கூடாது. விட்டதுக்கு அப்புறம் இப்ப இந்த 5-6 பூத்ல எனக்கு சந்தேகங்கள் இருக்குன்றீங்க. 5-6 பூத்ல எவ்வளவு ஓட்ஸ் இருக்க போகுது, நல்லா போனா 4000-5000 ஓட்ஸ் மேக்சிமம் நான் சொல்றேன், அவ்வளவுதான் இருக்கும்.
இதுல என்ன பெரிய ஒரு சிக்கல்னா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, இங்க நாங்க நிஜமாவே தோக்கல, ஏதோ ஒரு சதி நடந்திருக்குன்றத ஹிண்ட் பண்றதுக்கும் அதை பண்றாங்க. ஏன்னா இப்ப திமுக நண்பர்கள் நிறைய பேர் பார்த்தோன்னா சோசியல் மீடியால இந்த தோல்விக்கான காரணம் பாஜக தான், இவிஎம் குளறுபடிலாம் பண்ணிட்டாங்க, விஜய பாஜக இயக்கிட்டு இருக்கு, விஜய பவர் கொண்டதே பாஜக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்களோட அந்த வாதங்களுக்கு அது வலு சேர்க்கும். அதுக்காகவும் மேபி பண்ணலாம். ஏன்னா இந்த எலெக்ஷன் நடந்திருக்க ஒரு விஷயம் என்னன்னா, சென்னையில வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க திமுகவை. தாவேகா திமுகவை சென்னையில வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க. 37 தொகுதிகள் எனக்கு தெரிஞ்சு 30க்கு மேல ஜெயிச்சிட்டாங்க தாவேகா. 2 சீட்டு தான் சென்னையில் டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 31 சீட்ஸ் நம்ம ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது பெரிய ஒரு பின்னடைவு. அப்ப இல்ல இந்த பின்னடைவுக்கு காரணம் நாங்க கிடையாது, இவிஎம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கிரியேட் பண்றது அவங்க பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஸ்டாலினால பர்சனலா அதை ஏத்துக்க முடியலையான்னு தெரியல. எனக்கு என்னமோ அந்த சந்தேகமும் இருக்கு, அவரால் ஏத்துக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்தளவுல அவர் சிஎம் ஆவாருன்னு அந்த நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு இருந்தது. நான் அவங்க கட்சிக்காரங்கிட்டலாம் பேசும்போதுமே 100% திரும்ப ஸ்டாலின் தான் வரப்போறாரு. ஸ்டாலின் அவர்களோட பிஹேவியரை பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. அவர் நேஷனல் லெவல்ல ப்ரொஜெக்ட் பண்ற விதமா இருக்கலாம், அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்த நேஷனல் லெவலில் என்ன ரோல் பிளே பண்றாங்கலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணும்போது என்ன பண்றாங்க, பேசிக்கான விஷயம், ஒரு லீடருக்கு அவரோட தொகுதி தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் முக்கியமான விஷயம். அதுதான் அந்த பேசிக்கான விஷயத்தை கொட்ட விட்டாங்க. நீங்க இங்க இருந்துகிட்டு உங்களை நேஷனல் லெவல்ல ப்ரொஜெக்ட் பண்ற விஷயத்த பண்றீங்க, ஸ்டேட் லெவல்ல ப்ரொஜெக்ட் பண்ற விஷயத்த பண்றீங்க, ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பெரிய லீடரா ப்ரொஜெக்ட் பண்றீங்க, உங்க சொந்த ஊர்ல நீங்க கொட்டையை விட்டீங்க. அப்புறம் முக்கியமா இப்ப என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, ஸ்டாலின் அப்படின்ற இண்டிவிஜுவல் லாஸ்ட் 5 இயர்ஸ் அவர் தான் தமிழ்நாட்டோட சென்டரா இருந்தார். எல்லா நியூஸ்லயும் எல்லா விவாதங்கள்லயும் ஸ்டாலின் அவர்கள் தான் இருப்பார். அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லா அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த 3 மாசத்துல என்ன ஆச்சு நீங்க பாருங்க, அவர் சீன்லயே இல்லை. ஏன்னா அசம்பிளியில் அவர் இல்லை. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களை பத்தின எந்த பேச்சுமே இல்லை இந்த லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸா. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பத்தி பேசுறாங்க, மற்றவர்கள் பத்தி பேசுறாங்க, ஸ்டாலின் அவர்கள் பத்தின எந்த ஒரு பேச்சுமே இல்லை மீடியால. கல்யாண மேடைகளில் பொது மேடைகளில் பேசும்போது கூட வந்து உதயநிதி அவர்கள் தான் ஃபோக்கஸ் செய்யப்படுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, அவருக்கு சில அவர் சைடுக்கு அந்த ஊடக வெளிச்சத்தை திருப்ப வேண்டிய தேவையும் இருக்கு. ஸோ அதுக்கும் கூட மேபி இது பயன்படலாம். ஆனால் அதை தாண்டி இந்த இஷ்யூ அவர் கையில் எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பலவீனமாக தான் படுவார். தோத்தாச்சு, அதை ஏற்றுக்க வேண்டியதுதான். ஏன்னா சட்ட ரீதியாக பெரிய மாற்றங்கள்லாம் வந்துட போகிறது கிடையாது. இந்த மாதிரியான வழக்குகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல முடிஞ்சிடும். ஆமா, நீங்க எதிர்பார்க்குற முடிவெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அஃப்கோர்ஸ் வந்திருக்கு, சில ரேர் எக்ஸெப்ஷன்ஸ்ல நடந்திருக்கு அதெல்லாம். ஆனா 99% நீங்க எதிர்பார்க்கறது நடக்காது. ஸோ அதனால எனக்கு தெரியல இது ஏன் இதை பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ஸ்டாலின் அவர்கள் அது வீக்கா தான் காட்டுது நான் பார்த்தளவுல. பார்க்கலாம் சார், நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க.